ஹெர்ப்லைஃப் மூலம் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கா? ஸோ எதை எடுத்தால் பெஸ்ட்டான முறையில் வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும், ஸோ உங்களுடைய கான்ஸ்டிபேஷனும் கிளியர் ஆகும். ஸோ இதை பற்றிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பவியர் நியூட்ரிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஃபைபர் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே ப்ரோட்டீன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணுன்றதை கரெக்டாக மைனூட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, ப்ரோட்டீன் எடுத்தால் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, கிட்னியில் ஸ்டோன் வந்துடும். ஸோ ப்ரோட்டீனை அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலா 1 ஷேக்மேட் மட்டும் ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கீங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க பீப்புள். கண்டிப்பாக நம்ம பாடிக்கு முக்கால்வாசி ஆர்கன்ஸ் இல்லைங்க, எல்லா ஆர்கன்ஸ்க்குமே ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்லுவீங்களா, எனக்கு வெயிட் லாஸ் அப்போ தான் நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. எப்படிங்க ஆகாமல் இருக்கும்? ஏன்னா பாடிக்கு தேவையான ப்ரோட்டீனே நீங்கள் கொடுக்கல. அந்த ப்ரோட்டீன் இருந்தால் தானே அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் பாடியில் குறைஞ்சிதுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும், கலர் சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் எடுத்துக்க ஷேக்கில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 80 கிராம் இருக்கீங்கன்னா டெய்லி பேஸில் 80 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். இதை கரெக்டாக எடுக்கிறீங்களா ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு நீங்கள் ஃபார்முலா 1 இருக்கிற ப்ரோட்டீன் அளவு நீங்கள் ஷேக்கில் எவ்வளோதான் எடுத்துக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபார்முலாவில் 3 ஸ்கூப்பும் ப்ரோட்டீனில் 2 ஸ்கூப் போட்டாவே நீங்கள் எடுத்துக்க வேண்டிய கேலரி எவ்வளோ இருக்குது தெரியுமா? ப்ரோட்டீனோட கேலரி வெறும் 29 கிராம் ப்ரோட்டீன் தாங்க ஒரு ஷேக் மூலிமா நீங்கள் இன்டேக் பண்ணிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவில் 3 ஸ்கூப், ப்ரோட்டீனில் 2 ஸ்கூப், ஸ்கிம்டு மில்கோட ஒரு 300 ml ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெறும் 257 கேலரி தான் நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்களே. ஸோ இது ரொம்ப 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 லோ கேலரி. ஒரு 4 இட்லி குவான்டிட்டியோட ரொம்ப கம்மி தான், சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் இருக்க ப்ரோட்டீன் எல்லாமே பாருங்கள் வெஜ் ப்ரோட்டீன் தான், நான்வெஜ் ப்ரோட்டீன் கூட கிடையவே கிடையாது. சீக்கிரமாக டைஜஷன் ஆகக்கூடிய ப்ரோட்டீன். நம்மளுடைய ஷேக்கை குடித்து 4 மணி நேரம் கூட ஆகாதுங்க, அதுக்குள்ளவே நல்லா பசிக்கும். இன்னும் வெயிட் லாஸ் பீரியட்லேருந்து எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ 3 hours கூட தாங்கல மேம், என்னால் ரொம்ப பசி எடுத்துக்குது, கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு இந்த ப்ரோட்டீனில் எதுவுமே இல்லை. சரி, இப்போ நம்ம டாபிக்குள்ளே வருவோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறப்போ ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஆனால் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், உங்கள் கட் ஹெல்த்து ரொம்ப க்யூராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் அப்படின்றது ஒன்றுமே உருவாகாது. ஆனால் உங்கள் கட் ஹெல்த்து க்ளீனாக இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு மலச்சிக்கல் வரும். ஏன்னா உங்கள் கட் ஹெல்த்தில் நல்ல குட் பாக்டீரியா லெவல் இன்க்ரீஸ் இருந்தானா கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே அக்கர் ஆகாதுங்க. ஏன்னா கான்ஸ்டிபேஷன்றது எப்போ அக்கர் ஆகுனா, நம்ம குடலில் இருக்கிற நீர் சத்துக்களும் கழிவுகளும் உறிஞ்சப்பட்டு மலச்சிக்கல் வழியாக போனானா நம்ம பாடி நல்லா ஆக்டிவாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். ஸோ நம்ம கழிவுகளாக அங்கேயே தேங்கி இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவும் அப்சர்வ் பண்ண முடியாது. மைண்டு அலர்ட்னஸாக இருக்காது, ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே சோம்பலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு பாடியில் இருக்கக்கூடாது. ஆக்டிவாக இருக்கணும், எனர்ஜியாக இருக்கணும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா நம்ம பாடியில் இருக்க அன்ன கழிவுகள் அன்றைக்கே வெளியேற்றப்படணும். ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் நார்ச்சத்து உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ஹெர்ப்லைஃப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஷேக்கோட ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஃபைபரை ஆட் பண்ணுங்கள். ஃபைபர் தான் ஸோ உங்கள் பாடியில் இருக்க அந்த கெட்ட கழிவுகளெல்லாம் அது என்ன பண்ணால் அப்சர்வ் பண்ணி வெளியே விடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான மெத்தடில் வெயிட் லாஸ் ஆகணும், ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீனோட ஃபைபரை ஆட் பண்ணுங்கள். ஃபைபர் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மென்னாக இருக்கீங்க இல்லை உமனாக இருக்கீங்கன்னா 25 to 40 கிராம் ஃபைபர் உங்களுக்கு தேவை. நம்மளால் டெய்லி பேஸில் பழங்களோ காய்கறிகளோ அது மட்டும் இல்லை கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு வச்சு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் 2 நாள் எடுத்துருக்கேன், 3 நாள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி பேஸில் நார்ச்சத்து உள்ள பொருட்களை நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியல இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரோட்டீன் ஷேக்கோட ஃபைபர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணும்போது நம்ம ஹார்ட் ஹெல்த்து நல்லாயிருக்கும், குட் பாக்டீரியா லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் எல்லாமே அப்சர்வ் ஆகும். நம்ம எதை கவனிக்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய குடல் பகுதியை நல்லா கவனிக்கணும். ஸோ குட் பாக்டீரியா லெவல் இன்க்ரீஸ் ஆகணும், நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. முக்கியமாக வெயிட் லாஸ்க்கும் நல்லா கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீனோட ஃபைபர் ஆட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. முக்கியமாக ப்ரோட்டீன் எடுக்கிறீங்களோ இல்லையோ டயபெட்டிக்
ஃபைபர் ஷேக்கை கம்பல்சரி எடுத்து உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். ஸோ ஹெர்ப்லைஃப் ஃபுட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லை ஹெர்ப்லைஃப் ஃபுட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும், இல்லை எப்படி பை பண்ணணும், எப்படி ஐடி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஹெர்ப்லைஃப் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக டிஸ்பிளே தெரியிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணேன். ஓகே, டேக் கேர், பை பை, பாய் வியூவர்ஸ்.